என்னடாலே மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர? கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் 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 மீன். நாளை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. விஷயமா தான் குட்டையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை தட்டு தட்டிய வச்சு திங்கும். இதை கொடுத்துதான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. தாஜா என்ன பட்சி? பட்சியா பாலா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோப்ஸ் பண்றது. டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கிறோம். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டைக்கு அந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எள்ளி வாங்கிட்டு வர்றேன். எள்ளினா என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். Oh, I see. என்ன கோகனட்? ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் குடி, நான் போய் எள்ளி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போ. மொத்தமா வேலையா இருக்காங்களா? இந்த வந்துடுறேன். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி. கதவு திறந்திருக்கு, கீழ்கதவு திறந்திருக்கு, மாடி கதவு திறந்திருக்கோ இல்லையோ தெரியலையே. ஐயோ, யாரது? நான் தான் உன்னை கட்டினவன். நீங்க தானா? வேற யாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஐயோ, பாயெல்லாம் விரிச்சிருக்கே, பூவெல்லாம் சிந்தி இருக்கே. எங்கடி அவன்? எங்க அவன்? ஏங்க இப்படி ஒயிலாட்ட ஆடுறீங்க? பிள்ளார கரகாட்டம் வந்துட்டு இருக்கு. அடச்சே, என்ன தேர் திருவிழா நடக்குது? எங்கடி அவன்? எங்க அவன்? நிறுத்துங்க உங்க சாமி ஆடுத. என்ன அப்படி தேடுறீங்க? அவன் வரட்டும், வேப்பலை அடிச்சு கிளி கிளின்னு கிடிச்சிடறான் அவனை. எங்க அவன்? வரட்டும். அவன் தான் உங்க அத்தா மவன் வெள்ளச்சாமி. கருப்பா இருந்துகிட்டு வெள்ளச்சாமி பேர் வச்சிருக்கானே அவன். எங்கடி அவன்? அவரை கேக்குறீங்களா? அவர் உங்க கூட தானே வேலைக்கு வந்தாரு. அவர் இன்னும் வரல. அவரு மூஞ்சிய பாரு. ஐயோ, என்ன அப்படி ஆட வச்சுட்டு போயிட்டானடி. ஆபீஸ்ல இருக்க முடியலையே. அண்ணா இருங்க, நானும் ஆடுறேன். எங்கடா அவன்? என்னடா இடுப்பு வலியா? மாமா நீங்களா? எப்ப வந்தீங்க? என்னடி ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 o'clock போட்டாலும் தாப்பா. என்னங்கடா என்னங்கடி நடிக்கிறீங்க? சும்மா இருக்கண்ணே. எப்படா சும்மா இருக்கிறது? இழந்துட்டு நிக்கிறேன். ஐயோ ஐயோ. அண்ணே, எதையோ நினைச்சு வீடு கட்டாத. வீடு கட்டுறதுக்கு நான் என்ன கொத்தனாரா? இந்த பாருங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தெரிஞ்சுதான் சொல்றேன், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவனுக்கு இடுப்பு வலின்னு சொல்லி ஆபீஸ்ல லீவ் போட்டதும், உனக்கு உடவலின்னு சொல்லி வீட்டுல பாய போட்டதும், அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னதும் கரெக்டா போச்சு. கிளி சோசியக்காரன் சொன்னானா? எனக்கு தான் சொன்னா. என்ன? சொந்தக்காரனால வேலை கிடைக்கும்னு கிடைச்சிருச்சு. எனக்கு தான் சொன்னா, சொந்தக்காரனால குழந்தை பிறக்கும்னு. நான் தான் சொந்தக்காரன். முத்தமா மாமா, முத்தமா மாமா. அப்படியே 2 பேரும் போய் இந்த ரூமுக்குள்ள இருங்க. நான் ஸ்டூல போட்டு மேல உட்கார்ந்துகிட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்த்து சொல்றேன். சரிங்க. செருப்பா அடிப்பேன். சந்தேகப்பட வேண்டாம். சண்முகோடி வேலை அடி வாங்க போறான். மலை போல வந்த பயம், பனி போல சந்தேகப்பட வேண்டாம். நீங்க நினைச்ச காரியம் உங்க சொந்தக்காரனால தான் முடியும். அடப்பாவி, கடைசி பாட்டெல்லாம் ஒரே நேரத்துல பாடிக்கிட்டு இருக்கானே. டேய், இவன்ட்ட சோசியா பாக்குறீங்க? எந்திரிங்கடா. எந்திரிங்கடா. தலைய பாரு, பௌர்ணமி தலைய. ஏயா உட சட்டி தலையா? என்ன ஆச்சு? ஒண்ணுறேன். என்னடா இருக்கு? எல்லாம் சொந்தக்காரனால தான் முடியும்னு இருக்கு. அட பாவி, சட்டி தலையா, உன்னால சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையே போயிடுச்சுடா. ஏங்க, கஷ்டத்துல இருக்கா ஜோசியம் பார்க்க வருவான். அவனுக்கு ஏதோ உதவியா இருக்குமே எல்லாத்துலயும் சொந்தக்காரன் எழுதுன. இதுல என்ன தப்பு? யோ, இத மாதிரி சொந்தக்காரன் நினைச்சு எத்தனை பேர் தெரு தெருவா அலையறானுங்களோ. முத்தம்மா, மொத்தமா அடுப்புல வை. அதாங்க என் பொழப்பே. ஹலோ சீனியர். ரமா, நீங்க எங்க? இவரை பார்க்கத்தான் வந்தேன். ஏய், என்னடா இதெல்லாம்? அண்ணே, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கிசுகிசு. எனக்கு இடுப்பு வலி வந்ததே இதுக்குத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு நான் ட்ரெஸ் பண்ணதான் வந்தேன். நீங்க முத்தமாவ சாரி அண்ணியே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கமான் மீ சாமி, கமான். ஏ சாமியா? ஆமா, வேதாரண்ய வெள்ளச்சாமிக்கு சுருக்கிட்டேன். வா போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இத சுருக்கிறதுக்காவது டைம் இருந்துச்சு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கைய சந்தேகிக்கிறாங்க. முத்தம்மா என்னங்க? கிளி. கிளீனரே? கிளீனரா? அட ஆம்பளை கிளி. நான் லாரி கிளீனராக்குன்னு நினைச்சேன். ஐயா. டார்லிங், ரோசி, இதுதான் தமிழரசின் தலைநகரம், சென்னை நகரம். ஊர் நல்லா இருக்கு, ஆனா வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத போடு, மேல போடு.
இந்த வெயிலுக்கே மேல் துண்டை எடுத்துட்டா நான் அப்புறம் எப்படி? டார்லிங் இங்கே இரு, இத வர. சைக்கிள் என்ன பண்ணுது? எப்படி இருக்கு பிரயாணம்? எப்படி? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஜாலியாவா? தனியா வரலையே. அதாவது கப்பல்ல ரொம்ப பேர் கூட வருவாங்க இல்லையா, அதை சொன்னேன். சரி சரி புறப்படு. உன் அத்தை வீட்டுல மாலையோட உன்னை வரவேற்க காத்திருக்கு. அப்படியா? அங்கிள் நான் அதுக்குள்ள ஹோட்டல் ஏசியாட்டிக் போய் ஒரு ரூம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். ஹோட்டல் எதுக்கு ஹோட்டல்? அங்கிள் நீங்க விவரம் புரிஞ்சவங்க, சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன பண்ணுற? கூட ஒண்ணா கொண்டாந்து இருக்கிறேன். கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல ரோசி. அந்த பொண்ணு கவுனோட வரத பார்த்தா அத்தை பூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதை எங்கேயாவது கொண்டு தொலைச்சிட்டு வா. டார்லிங் டார்லிங் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது தலைநகரம். உன் தமிழ கொஞ்சம் மெதுவா பேசமா. டார்லிங் என்னை கூட்டிட்டு போ. இவ்வளவு தூரம் கொண்டாந்துட்டு கூட்டி வா, விட்டா போவேன். வா. பெரியப்பா போகாதீங்க. பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அடே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தாலும் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ வண்டி போகுது, உடுடாது. ஐயோ போயிட்டு போகுது. உடுடா உடுடா, ரயில் கடைசி பெட்டி வரைக்கும் போச்சு. இனிமே போக முடியாது. திரும்புங்க. டேய். நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டியே. ஐயா ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பார்க்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த கிட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? ஏவி வர்றதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போன பிற்பாடு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா. எங்க திரும்புங்க. நீ பாடுற. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா பெரியப்பா அண்ணா பெரியப்பா அண்ணா பெரியப்பா. பிடிங்கடா. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. மண்டை ஓட்டு முடி முளைச்ச மாதிரி. இவன் துபாய் போனா துபாயே கட்டி போயிடும். ஆத்தா அப்பவே சொன்னா நான் கேட்கல. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். சொந்தக்காரன் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா அவன் சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியா இருக்கு. ஏதோ சிந்தனை பண்றாரு. கேட்ட வேண்டிதான். சார் எனி ப்ராப்ளம்? எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாதுங்க. என் பேரு வேதாரண்ய வெள்ளச்சாமி. கையில பை வச்சிருந்தேன், களவு போயிடுச்சு. பையில காசு வச்சிருந்தேன், செலவாயிடுச்சு. ஊருக்கு போகணும். ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. பிரதர், நான் வண்டலூர் வடிவேலு. உங்ககிட்ட சொல்றதுனால தப்புலன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் பார்த்து போயிடுவேன். கையடுறா. உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் ஷர்ட் கண்ணாடி, இதுல இங்கிலீஷ் வேற. போடா உங்ககிட்ட போய் கேட்கறேன் பாரு கருமம். ஐயோ கால் அடிச்சிட்டானே, கால் அடிச்சிட்டானே. இவருங்க எவனாவது தலையில அடிச்சிருவான். டேய் உனக்கு என்னடா வேணும்? சாமி எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி சாமி சாமி, உங்க புண்ணியத்துல வெண்ண வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ண அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். இந்தாங்க வெண்ண. அடுத்து என்ன? தயிரா? அத பாருங்க வெண்ண அடிக்கிறேன். ஐயோ பாலா ஊத்துமா. தண்ணி கலந்த பால் தலையில நிக்கிற பால் ஊத்து. தயிர் இருந்தா கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா. ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறாங்களே, கடைசியில தயிர் ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. இந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? படைப்போம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க நினைக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் வேணாம் சாமி. அதுல தேன்லாம் கலந்துருக்கு, முடி நரைஞ்சு போயிடும். வேணாம் வேணாம். நிறைய தெரியல எங்களுக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. ஊத்துங்க. ஐயோ ஐயோ அப்படியே 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 அவ்வளவு ஊத்து. வலிச்சு ஊத்து, வலிச்சு ஊத்து. உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா
ஐயோ 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 குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலாம்னு பார்த்தேன். கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. 7வது குடம் போகுதுண்ணே. அடுத்து என்னென்ன 8வது குடம். சும்மாரியா கணக்கு பாக்குறதுக்கு உட்கார்ந்து இருக்கோம் எரிச்சல கிளப்பிக்கிட்டு. ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா